ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இன்றைய நன்னாள் திருக்கச்சி நம்பிகள் என்கிற ஆச்சாரியன் அவதரித்த பொன்னாள். பகவத் ராமானுஜருக்கு ஆச்சாரியஸ்தானத்திலே இருந்தவர் திருக்கச்சி நம்பிகள். சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய பூவிருந்தவல்லி என்று வழங்கப்படக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரத்தில் மாசி மாதம் மிருகசீரிஷ நன்னாளில் அவதாரம் செய்தவர் திருக்கச்சி நம்பிகள். அவருடைய தகப்பனாருக்கு வீரராகவன் என்று பெயர். அவருடைய தாயார் திருநாமம் கமலா என்று பெயர். அவர்கள் இருவருக்கும் 4வது குமாரராக அவதாரம் செய்தவர் திருக்கச்சி நம்பிகள். இவருடைய இயற்பெயர் கஜேந்திரதாசர் என்று பெயர். கஜேந்திரன், யானைக்காக பகவான் ஓடோடி வந்து அருள் செய்தானே, அந்த யானை சிறந்த பக்தன். அந்த கஜேந்திரனுக்கு தான் தாசன் என்கிற எண்ணத்தோடே கஜேந்திர தாசராகவே அவர் வாழ்ந்து வந்தார். தகப்பனார் தனக்கு கொடுத்த சொத்து மொத்தத்தையும் நந்தவன கைங்கரியத்திற்காகவே அவர் செலவிட்டார். காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், தேவப்பெருமாள், அருளாளன், பேரருளாளன் வரதராஜ பெருமாளுக்கு நந்தவனம் வைத்து தொண்டு புரிந்தவர் திருக்கச்சி நம்பிகள். ஸ்ரீரங்கத்திலே ஆளவந்தார் என்கிற யாமுனாச்சாரியர் என்கிற ஆச்சாரியன் எழுந்தருளி இருந்த காலம். அவரிடத்திலே பல அடியவர்கள் வேதாந்தத்தினுடைய அர்த்தங்களையும் இரகசிய கிரந்தங்களுடைய அர்த்தங்களையும் ஆழ்வார்கள் பாசுரங்களுடைய அர்த்தங்களையும் அறிந்து கொண்டார்கள். அவர்களோடு சேர்ந்து கஜேந்திரதாசரான திருக்கச்சி நம்பிகளும் அவரோடே சேர்ந்து இந்த அர்த்தங்களையெல்லாம் அறிந்து கொண்டார். கல்வி கற்றதனுடைய பயன் என்ன? தொண்டு புரிய வேணும். பகவானுக்கு தொண்டு புரிந்தால்தான் கற்ற கல்விக்கு அது பிரயோஜனம். என்ன தொண்டு புரிவது என்று யோசித்தார். ஆலவட்ட கைங்கரியம் செய்வோம் என்று முடிவு செய்தார். ஆலவட்டம்னா என்ன? விசிறி. நமக்கு எப்படி வியர்க்கிறதோ அதைப்போல பகவானுக்கும் வியர்க்குமே, அது கூடாது என்று திருக்கச்சி நம்பிகள் முடிவு செய்து ரங்கநாதனுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்வோம் என்று திருவரங்கத்திற்கு சென்றார். ரங்கநாதன் பார்த்து, நாம் 2 காவேரிக்கு நடுவிலே படுத்துக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு எப்போதும் நம்முடைய திருமேனி குளிர்ந்து இருக்கிறது. அதனால உம்முடைய தொண்டை நான் ஏற்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டார். வருத்தத்தோடே திருக்கச்சி நம்பிகள் திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமலைக்கு சென்றார். ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஆலவட்டம் செய்தார். ஸ்ரீனிவாசன் பார்த்து, திருக்கச்சி நம்பிகளே, உமக்கு ஆண்டாள் பாசுரம் தெரியுமா என்று கேட்டான். ஆண்டாள் ஸ்ரீனிவாசனை குறித்து என்ன பாடியிருக்கிறாள் என்றால், குளிர் அருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி என்று பாடியிருக்கிறாள். குளிர் அருவி வேங்கடம், திருமலையே குளிர்ந்திருக்கும், அதிலேயும் அருவிகள் நிறைந்திருக்கக்கூடிய திருமலை, அதில் ஸ்ரீனிவாச பெருமாள் நின்று கொண்டிருக்கிறார். அதனால் நீர் வீசக்கூடிய இந்த ஆலவட்ட கைங்கரியம் எனக்கு வேண்டாம் என்று ஸ்ரீனிவாச பெருமாளும் மறுத்துவிட்டார். திருக்கச்சி நம்பிகள் வருத்தப்பட்டார். ரங்கநாதனும் என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஸ்ரீனிவாசனும் என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை,
நான் எந்த எம்பெருமானுக்கு தொண்டு புரிவது வருத்தத்தோடு இருக்க, அப்பொழுது ஸ்ரீனிவாச பெருமாள் பார்த்து, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், தேவராஜ பெருமாள், தேவப்பெருமாள், அருளாளன் என்று பெயர். பிரம்மா செய்த வேள்வி, அந்த வேள்வியினுடைய மத்தியத்தில் இருந்து அவதாரம் செய்தவர் வரதராஜ பெருமாள். அதனால அவருக்கு நீர் ஆலவட்டம் செய்யும் என்று ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்ல, அவர் திருமலையில இருந்து இறங்கி வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசினார். வரதராஜ பெருமாள் அக்னியில இருந்து வந்தவராயிற்றே, அவருக்கு ஆலவட்ட கைங்கரியம் அது பொருத்தமாக இருந்தது. அதை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் இரவு முழுக்க வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்வராம். இரவு முழுக்க விசிறி வீசிக்கொண்டு இருப்பராம். நம்மால 5 நிமிஷம் விசிறி வீசினா கை வலிக்கும், தோல் வலிக்கும், முதுகு வலிக்கும், எல்லா வலியும் வந்துடும். ஆனால் இரவு முழுக்க அர்ச்சக சுவாமி கதவை பூட்டிட்டு வெளியில போவாரே, அப்போ திருக்கச்சி நம்பிகள் உள்ளே இருப்பார். அவர் போயிட்டு காலையில் வந்து கதவை திறப்பாரே, அப்பத்தான் திருக்கச்சி நம்பிகள் வெளியில போவாராம். அப்போ வரதராஜ பெருமாளுக்கு எவ்வளவு தூரம் ஆசையோடே, பிரீத்தியோடே, பக்தியோடே ஆலவட்டம் வீசினார். ஒவ்வொரு நாளும் இவர் ஆலவட்டம் வீசுவரே, அப்போ வரதராஜ பெருமாளே திருக்கச்சி நம்பிகளிடத்துல வாய் திறந்து பேசுவராம். எங்கேயாவது அர்ச்சாவதார பெருமாள் கல் வடிவிலே, சிலை வடிவிலே காட்சி கொடுக்கக்கூடிய பெருமாள் யாராவது நம்மோடே பேசுவார்களா? ஆனால் வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகளோடே ஒவ்வொரு நாளும் இரவு பொழுது பேசுவனாம். அப்படி ஒரு நாள் வரதராஜ பெருமாள் பேசுகிறார். என்ன அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூரிலே ஆசூரி கேசவ சோமயாஜி என்ன ஒருவர், அவருடைய பத்னிக்கு பூமி பிராட்டி அப்படின்னு பெயர். அவர்கள் இருவருக்கும் கல்யாணமானது, வெகு நாட்கள் ஆனது. ஆனால் புத்திர பாக்கியம் ஏற்படவில்லை. அவர்கள் வருத்தத்தோடு இருந்தார்கள். அவ நேர காஞ்சிபுரத்துக்கு வந்து திருக்கச்சி நம்பிகளிடத்தில் பிரார்த்திக்கிறார். நீங்கள் தான் வரதராஜ பெருமாளிடத்தில் நேரே பேசுவீர்களே, எங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, நாங்கள் எங்கே சென்று பூஜிக்க வேணும், அதை கொஞ்சம் கேட்டு சொல்ல வேணும் அப்படின்னு வேண்டினார்களாம். அதனால திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளிடத்தில் ஒரு நாள் ஆலவட்டம் வீசும்போது, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய கேசவ சோமயாஜி ஆசூரி பெருமாள், அவர் மனதில் புத்திர பாக்கியம் இல்லாதபடினால சோகத்தோடு இருக்கிறார். அவருக்கு புத்திரன் சம்பவிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்க, அப்போ வரதராஜ பெருமாள் சொல்லுகிறார், அவ 2 பேரும் நேர திருவல்லிக்கேணிக்கு சென்று அங்க புத்திர காமேஷ்டி யாகம் செய்யட்டும், விரைவிலேயே புத்திரன் சம்பவிப்பான் அப்படின்னு சொன்னாராம். உடனே திருக்கச்சி நம்பிகள் கேசவ சோமயாஜியின் இடத்துல சொல்ல, கேசவ சோமயாஜி ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து திருவல்லிக்கேணிக்கு வந்து திருவல்லிக்கேணியில் புத்திர காமேட்டி யாகத்தை செய்தார். எப்படி தசரதன் புத்திர காமேட்டி யாகத்தை செய்து ராமபிரானை பெற்றானோ, அதே போல கேசவ சோமயாஜி புத்திர காமேட்டி யாகத்தை திருவல்லிக்கேணியில் செய்தார். செய்து முடிக்கும் பொழுது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி பெருமாள் அவர் கேசவ சோமயாஜிக்கு காட்சி கொடுத்தார். கேசவ சோமயாஜி, உமக்கு புத்திரனை தருகிறோம், எப்படிப்பட்ட புத்திரன் வேணும் கேளும் அப்படின்னு சொன்னார். எப்படிப்பட்ட பிள்ளையை கேட்பது? ரொம்ப அழகான பிள்ளையை கேட்டுடலாமா, இல்லை ரொம்ப நாள் ஆயுஷோடு இருக்கக்கூடிய பிள்ளையை கேட்டு விடலாமா, இல்லை நல்ல செல்வத்தில் நிறைய பெற்றிருக்கக்கூடிய பிள்ளையை கேட்டு விடலாமா, இல்லை மிகுந்த பலமுடைய பிள்ளையை கேட்டு விடலாமா, எப்படிப்பட்ட பிள்ளையை கேட்பது யோசித்தார். ஆனால் இந்த செல்வமோ, இந்த அழகோ, இந்த ஆயுஷோ நிலையற்றது. ஒரு நாள் நம்மிடத்தில் இருக்கும்,
ஒரு நாள் நம்மை விட்டு சென்று விடும். அதனால இப்படிப்பட்ட பிள்ளையெல்லாம் நான் கேட்கப் போவது கிடையாது. அப்போ வேற எப்படி பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்க, உம்மை போல ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டாராம். உம்மை போல அப்படின்னா பகவானை போல, பார்த்தசாரதி கண்ணனைப் போலே, ராமனைப் போலே, விஷ்ணு பகவானைப் போலே, நாராயணனைப் போலே ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டாராம். பகவான் பார்த்து, என்னை போல இன்னொருத்தர் இருந்தாத்தானே என்னை போல ஒரு பிள்ளையை கொடுப்பது. எனக்கு இருக்கக்கூடிய பெருமை, எனக்கு இருக்கக்கூடிய ஏற்றம், எனக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் இது எல்லாம் வேற யாருக்குமே கிடையாதே. வேணும்னா ஒன்று பண்ணுறேன், நானே வந்து பிறந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்படியே ஆகட்டும். கேசவ சோமயாஜி ஏற்றுக்கொண்டார். அந்த கேசவ சோமயாஜிக்கும் பூமி பிராட்டிக்கும் பிள்ளையாக பார்த்தசாரதி பெருமாளே பகவத் ராமானுஜராக திருவவதாரம் செய்தார். ஸ்ரீபெரும்புதூரிலே ஆதிசேஷனே ராமானுஜராக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு நாம சொல்லுகிறோமே. அந்த ராமானுஜர் யாருன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளே ராமானுஜராக அவதாரம் செய்தாராம். அப்ப ராமானுஜருடைய அவதாரத்துக்கு காரணம் யாருன்னா திருக்கச்சி நம்பிகள். ஏன்? அவர் தான வரதராஜ பெருமாளிடத்துல கேட்டு கேசவ சோமயாஜி திருவல்லிக்கேணியில போய் புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினா பிள்ளை கிடைக்கும்னு சொன்னார். ராமானுஜர் அவதாரத்துக்கு காரணமே திருக்கச்சி நம்பிகள் தான். அதே போல காஞ்சிபுரத்துக்கு அருகில கூரம் என்கிற ஒரு க்ஷேத்திரம். அந்த கூரம்ங்கிற இடத்திற்கு, கிராமத்திற்கு தலைவராக இருந்தவர் ஸ்ரீவத்ச சின்னர் அப்படின்னு பெயர். அவருக்கு தான் கூரத்தாழ்வான் அப்படின்னு பெயர். அந்த ஸ்ரீவத்ச சின்னர் ஒவ்வொரு நாளும் பகவானுடைய அடியவர்களுக்கு ததியாராதனம் செய்வராம். ததியாராதனம்னா அன்னதானம். அடியவர்களை அமர்த்தி வாழையில போட்டு கூட்டு, கரியமுது, நெடியமுது அதாவது குழம்பு, சாற்றுமுது ரசம், திருக்கண்ணமுது பாயசம், தொத்தியோன்னம் தயிர் சாதம், இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து வயிறார அவர்கள் உண்ட பிறகுதான் அவரை அனுப்புவர். தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பகவானை சேவிக்க வரக்கூடிய அடியவர்கள் வயிறு நிரம்பித்தான் செல்ல வேணும் என்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு நாளும் ததியாராதனம் செய்து வந்தார். காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சார்னா ராத்திரி 10 மணி ஆகுமா அந்த ததியாராதனத்தை முடிக்கிறதுக்கு. ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசிக்கொண்டு இருக்கிறார். விசிறி வீசிக்கொண்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு தடால் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுதான். அப்போ வரதராஜ பெருமாளுடைய பத்தினி பெருந்தேவி நாச்சியார் அவர் பார்த்து, என்ன சத்தம் அப்படின்னு கேட்கிறார். வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் இடத்துல கேட்கிறார், என்ன ஏதோ கதவை சாத்துற மாதிரி தடால்னு சத்தம் கேட்கிறதே அப்படின்னு சொன்னார். உடனே திருக்கச்சி நம்பிகள் சிரித்து கொண்டே சொன்னாராம், காஞ்சிபுரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி கூரம்ங்கிற இடம் இருக்கே, அந்த இடத்துல கூரத்தாழ்வான் அன்னதானம் பண்ணி இப்பத்தான் கதவை சாத்துறார். அந்த கதவை சாத்தக்கூடிய சத்தம் தான் இங்க கேட்கறது அப்படின்னு சொன்னாராம். காஞ்சிபுரத்தில் இருந்து கூரம்ங்கிறது இன்னைக்கு நாம கணக்கு போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர். 6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல கதவை சாத்தக்கூடிய சத்தம் இங்க கேட்கறதுன்னா அப்ப அந்த கதவு எவ்வளவு பெருசா இருக்கணும்? கதவே அவ்வளவு பெருசா இருக்குன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய மண்டபம் எவ்வளவு பெரிதாக இருக்க வேணும்? மண்டபமே இவ்வளவு பெரிதாக இருந்ததுன்னா அப்போ அதுல ஒரு பங்கில ஒரு தடவை எத்தனை அடியவர்கள் அமர்ந்து உண்பர்கள்? அதை போல காலையில 10 மணியிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் பண்ணினார்னா அதை போல ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு நாளும் 360 நாளும் விடாம ததியாராதன கைங்கரியத்தை செய்து வருகிறாராம் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வான் அன்னதானம் செய்து கதவை சாத்தக்கூடிய சத்தம் சொன்னவுடனே பெருந்தேவி நாச்சியார், மகாலட்சுமி நாச்சியார் அவ பார்த்து, கூரத்தாழ்வானுக்கு இவ்வளவு செல்வமா அப்படின்னு மூக்கு மேல கைய வச்சாலாம்.
மூக்கு மேல கைய வச்சாளாம், கூரத்தாழ்வானுக்கு இவ்வளவு செல்வமா அப்படின்னு. அடுத்த நாள் திருக்கச்சி நம்பிகள் நேர கூரத்தாழ்வான் இடத்துல போய், நேத்து இரவு நாச்சியார் உம்மை பத்தித்தான் பெருமாளிடத்திலே பேசிக்கொண்டு இருந்தாள் அப்படின்னு சொன்னாராம். கூரத்தாழ்வான் பார்த்து, என்ன பேசினா கேட்க, நாச்சியார் தான் செல்வத்துக்கு அதிபதி, மகாலட்சுமி நாச்சியார் தான் நம்ம அத்தனை பேருக்கும் செல்வத்தை கொடுப்பவள். அந்த மகாலட்சுமியே பார்த்து கூரத்தாழ்வானிடத்துல இவ்வளவு செல்வம் இருக்கிறதா அப்படின்னு வியந்து அவள் பார்த்தாள். சொன்ன உடனே, ஓ, இதுக்கு மேல நாம இந்த செல்வத்தோட இருந்தா மகாலட்சுமியே என்னை பார்த்து வியந்து போனாள்னா அவ்வளவு செல்வம் என்னிடத்துல இருக்கிறது அப்படிங்கிற அகங்காரம் எனக்கு உண்டாகிவிடும். அகங்காரம் உண்டாயிடுத்துன்னா ஞான பக்தி வைராக்கியங்கள் வளராது. அதனால அந்த செல்வத்தை விட்டு விடுவோம் அப்படின்னு கூரத்தாழ்வான் முடிவு செய்தார். மொத்த செல்வத்தையும் விட்டுவிட்டு ராமானுஜர் திருவடியே கதி என்று புறப்படுகிறார். அப்போ கூரத்தாழ்வானுக்கு திருமணம் முடிந்து விட்டது. அவருடைய பத்தினிக்கு ஆண்டாள் அப்படின்னு பெயர். அந்த ஆண்டாள் பார்த்து, ஓ, இவ்வளவு பெரிய செல்வந்தராய் இருந்தவர், தங்க தாம்பாளத்தில் சாப்பிட்டவர், மொத்தத்தையும் இப்போ எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு தாம்பாளம் இல்லையே அப்படின்னு ஒரே ஒரு வெள்ளியில் ஒரு தங்கத்தில் ஏதோ ஒரு சின்ன பாத்திரம், அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃபன் பிளேட் மாதிரி, ஒரு பவுல் மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டாலாம். 2 பேரும் ராமானுஜர் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள். இரவு பொழுது வந்தது, ராத்திரி 10 மணி ஆச்சு. அப்போ கூரத்தாழ்வானுடைய பத்தினி அவ பார்த்து, இங்கே யாராவது திருடர்கள் வந்து விடுவார்களோ அப்படின்னு கேட்டாளாம். கூரத்தாழ்வான் பார்த்து, நம்மிடத்துல தான் எந்த செல்வமும் இல்லையே, பணமோ செல்வமோ தங்கமோ வெள்ளியோ எதுவுமே கிடையாது, யாரு திருடர்களை பார்த்து பயப்படுவா? நம்ம இடத்துல 50 பவுன் கழுத்துலையும் கையிலையும் உடம்புல நாம போட்டுருக்கோம்னா அப்போ ராத்திரி திருடர்களால பயம் வந்து விடுமோன்னு பயப்படலாம். நம்ம கிட்ட தான் ஒண்ணுமே இல்லையே, நீ ஏதாவது கையில வச்சிருக்கியா அப்படின்னு கூரத்தாழ்வான் கேட்டாராம். உடனே அவ பத்தினி பார்த்து, நீர் சாப்பிட்றதுக்காக ஒரே ஒரு சின்ன தாம்பாளத்தை, தங்க தாம்பாளம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலாம். உடனே குடு அத அப்படின்னு கேட்டார். வாங்கினார். தூர விட்டு எரிந்தார். அது அப்படியே தூர விட்டு எரிந்தாராம். இனிமே திருடர்களால பயம் கிடையாதே, மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் அப்படிங்கிறது உண்டாகும் என்று கூரத்தாழ்வான் சொன்னாராம். அப்ப ராமானுஜருக்காக தன்னுடைய செல்வம் மொத்தத்தையும் விட்டுவிட்டார். திருக்கச்சி நம்பிகள் அவர்தான் கூரத்தாழ்வானுக்கு இவ்வளவு வைராக்கியம் உண்டாகுவதற்கு காரணமாக இருந்தவர். அப்படின்னா திருக்கச்சி நம்பிகளுடைய வைபவத்தை எப்படி சொல்லுவது? திருக்கச்சி நம்பிகளிடத்துல ராமானுஜர் அவர் பெருமதிப்பு வைத்திருந்தார். திருக்கச்சி நம்பிகள் ஒவ்வொரு நாளும் சாலைக்கிணறு அப்படிங்கிற இடத்துல இருந்து தீர்த்தம் எடுத்துண்டு வந்து வரதராஜ பெருமாளுக்கு கொடுப்பறாம். அது மட்டுமல்லாம ஆலவட்டம் வீசுகிறார். அதனால ராமானுஜர் வளர்ந்து திருக்கச்சி நம்பிகள் மேல அவருக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டானது. அடியவர்கள் அமுது செய்து அந்த பிரசாதம் நமக்கு கிடைச்சதுன்னா 60,000 வருடங்கள் புண்ணியம் செய்தால் என்ன பலன் கிட்டுமோ அது நமக்கு கிட்டிவிடுமாம். ஒரு சிறந்த அடியவர், ஞான பக்தி வைராக்கியங்கள்ல உயர்ந்தவராக இருக்கக்கூடியவர், அவர் சாப்பிட்டு மீதி இருக்கக்கூடிய பிரசாதம் இருக்கு இல்லையா, சேஷ பிரசாதம், அது நமக்கு கிடைச்சதுன்னா அதை நாம சாப்பிட்டோமேயானால் 60,000 வருடங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய பாப்பம்ங்கிறது அன்றே தீர்ந்துவிடும். பகவத் ராமானுஜர் பார்த்து, திருக்கச்சி நம்பிகள் அமுது செய்த பிரசாதம் தனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பகவத் ராமானுஜருக்கு திருமணம் முடிந்து விட்டது. ஒரு நாள் திருக்கச்சி நம்பிகளிடத்துல பிரார்த்தித்தார், சுவாமி, அடியோங்களுடைய குடிசைக்கு, எங்களுடைய வீட்டிற்கு குடிலுக்கு வந்து தேவரீர் அமுது செய்ய வேணும்
அப்படின்னு அழைத்தார். திருக்கச்சி நம்பிகளும், ஓ ராமானுஜர் அழைக்கிறாரே, வருகிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டார். ஒரு நாள் தன்னுடைய பத்தினியினிடத்துல சொல்லிட்டார், நாளைக்கு திருக்கச்சி நம்பிகள் நம்முடைய இருப்பிடத்திற்கு அமுது செய்ய வருகிறார், வேண்டிய பிரசாதம் செய்வாய் சொன்னார். அடுத்த நாள் எல்லாம் தயாரா இருக்கு. திருக்கச்சி நம்பிகளை அழைச்சிண்டு வரணுங்கிறதுக்காக ராமானுஜர் ஒரு பக்கமா வரார். திருக்கச்சி நம்பிகள் பார்த்து, கோவில்ல தொண்டு புரியணுமே, அதனால நாம கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவோம்னு அவர் வேறு வழியாக ராமானுஜருடைய இருப்பிடத்திற்கு வந்து விட்டார். ராமானுஜர் அப்பொழுது இல்லை. ராமானுஜருடைய பத்தினி திருக்கச்சி நம்பிகளை வீட்டு வாசல்லையே உட்காத்தி வச்சு அங்கேயே அன்னத்தை கொடுத்து, அவர் சாப்பிட்ட உடனே அந்த இலையை அப்படியே ஒரு கோலால ஒரு கம்பால தள்ளி அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு தானும் நீராடி விட்டு வேற வஸ்திரம் மாற்றி கொண்டாளாம். ராமானுஜர் திருக்கச்சி நம்பிகளுடைய இருப்பிடத்திற்கு சென்று அவரை காணாமல் சன்னதியிலையும் தேடி பார்த்துட்டு மறுபடியும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வருகிறார். அப்பதான் அவருடைய பத்தினி நடந்ததை சொன்னா. உடனே ராமானுஜர் பார்த்து, பெருத்த அபச்சாரத்தை செய்து விட்டாயே, ஒரு பகவானுடைய அடியவர் அமுது செய்த பிரசாதம் எனக்கு வேணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன், போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்னே அப்படின்னு ஆழ்வார் பாசுரம், அது எனக்கு கிடைக்காமல் செய்து விட்டாயே என்று வருத்தப்பட்டாராம். அப்போ ராமானுஜரே திருக்கச்சி நம்பிகள் பேர்ல எவ்வளவு பெரு மதிப்பு வைத்திருக்கிறார். இன்னும் திருக்கச்சி நம்பிகளை பற்றி கடைசியா ஒரு சரித்திரத்தை சொல்லி பூர்த்தி செய்து விடுகிறேன். திருக்கச்சி நம்பிகள் ஒரு நாள் வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசி கொண்டு இருக்கிறார். அப்போ வரதராஜ பெருமாளிடத்துல கேட்கிறார், போன வாரம் ஒருத்தர் மரணம் அடைந்தாரே, அவருக்கு மோட்சம் கொடுத்தீரா அப்படின்னு கேட்கிறார். ஆம், அவர் என்னுடைய பக்தர் ஆயிற்றே, அவருக்கு நான் வைகுண்டத்தை கொடுத்தேன் சொன்னார். நேற்றைய தினம் ஒருத்தர் இறந்து போனாரே, அவருக்கு வைகுந்தம் கொடுத்தீரான்னு கேட்டார். ஆம், நேற்றைய தினம் இறந்தவரும் கூட என்னுடைய அடியவருக்கு அடியவர், அதனால அவருக்கும் நான் வைகுந்தத்தை கொடுத்தேன் சொன்னார். இன்னாருக்கு வைகுந்தம் கொடுத்தீரா, இன்னாருக்கு கொடுத்தீரான்னு கேட்டுட்டு கடைசியில எனக்கு வைகுந்தம் உண்டா அப்படின்னு கேட்டார். உடனே வரதராஜ பெருமாள் பார்த்து, ஓ இதுக்காகத்தான் நீர் இப்படி சுத்தி சுத்தி வந்து இப்படி கேட்டீரா? வரதராஜ பெருமாள் என்ன சொல்லணும்? எனக்கு ஆலவட்டம் வீசி தொண்டு புரிந்திருக்கிறாரே திருக்கச்சி நம்பி, உமக்கு வைகுந்தம் தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல, உமக்கு வைகுந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாராம். திருக்கச்சி நம்பிகளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஓ இதுக்காகவா உமக்கு நான் வீசினேன் அப்படின்னு சொன்னார். எத்தனை நாள் இரவு பொழுது ஒவ்வொரு நாளும் தூங்காம கைவலியோட முதுகு வலியோட உடம்பு வலியோட உமக்கு தொண்டு புரிந்தேனே, இதுக்குத்தானா அப்படின்னு கேட்க, அப்ப வரதராஜ பெருமாள் சொன்னாராம், நீவீர் வீசினீர், யாம் பேசினோம். சரியா போச்சு, நீர் எனக்கு ஆலவட்டம் வீசினீர், அதுக்கு பதிலா நாம் உம்மோடு பேசினோம், அதனால ரெண்டும் சரியா போச்சு, வைகுந்தத்தெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ வைகுந்தம் எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, யாராவது ஒரு சிறந்த அடியவருக்கு 6 மாத காலம் கைங்கரியம் செய்ய வேணும். ஒரு சிறந்த அடியவருக்கு ஆச்சாரியனுக்கு 6 மாத காலமாவது குறைந்தபட்சம் தொண்டு புரிந்தால்தான் அனைவருக்கும் மோக்ஷம் வைகுந்தம். அது உமக்கு மட்டுமல்ல, அத்தனை பேருக்கும்னா நமக்கும் சேர்த்து தான். உடனே திருக்கச்சி நம்பிகள் அப்படியே செய்கிறேன்னு ஆலவட்டத்தை அப்படியே கீழே வச்சுட்டு வெளியில வந்தார். நேர திருக்கோஷ்டியூர் நம்பி பகவத் ராமானுஜருக்கு திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லுவதற்காக 17 தடவை 18 தடவை நடக்க வைத்தார்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிக்கு போய் 6 மாத காலம் கைங்கரியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரதராஜ பெருமாளிடத்துல வந்தாராம். வரதராஜ பெருமாள் பார்த்து, 6 மாத காலம் கைங்கரியம் பண்ணினீரா, அப்படின்னா உமக்கு வைகுந்தத்தை தருகிறோம். ஆனா இப்ப கிடையாது,
இன்னும் சில காலம் கழித்து தருகிறோம் அப்படின்னு சொன்னாராம். அப்ப திருக்கச்சி நம்பிகள் அவருடைய சரித்திரத்திலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாமும் அடியவர்களுக்கு தொண்டு புரிய வேணும் என்பதை அறிந்து கொள்ள வேணும். பகவத் ராமானுஜருக்கு சில சந்தேகங்கள் ஏற்பட்டது. அந்த சந்தேகங்களையும் வரதராஜ பெருமாளிடத்துல திருக்கச்சி நம்பிகள் கேட்டார். ராமானுஜருக்கு ஒரு 6 சந்தேகம் இருக்காம் அப்படின்னு சொன்னார். உடனே வரதராஜ பெருமாள் என்ன சந்தேகம்னு கேட்கணும் இல்லையா, கேட்காமலே வரதராஜ பெருமாள் பதில் சொல்லிவிட்டாராம். அகமேவ பரந்தத்துவம் தரிசனம் பேதயேவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரியம் சமாஸ்ரயேத் என்ன 6 அர்த்தங்களை எடுத்து உரைத்தார் என்பது திருக்கச்சி நம்பிகளை பற்றி இருக்கக்கூடிய சரித்திரம். இன்னும் திருக்கச்சி நம்பிகளுடைய வைபவத்தை சொல்லணும்னா சொல்லிண்டே போலாம். வரதராஜ பெருமாளை குறித்து தேவராஜ அஷ்டகம் என்ன ஒரு 8 ஸ்லோகத்தை பாடினார். வரதராஜ பெருமாளுடைய திருவடியிலேயே அவர் அபார தேஜஸோட ஐக்கியமானார். வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகளுக்கு முக்தி கொடுத்தார் என்பது சரித்திரம். அந்த திருக்கச்சி நம்பிகள் அவதாரம் பண்ணின நன்னாள் இன்றைய பொன்னாள். அவருடைய வைபவத்தை கேட்டோம்னா நம்முடைய பாபமத்தனையும் விலகும். எப்படி பகவானுடைய சரித்திரத்தை கேட்டால், ராமனுடைய சரித்திரத்தையோ கண்ணனுடைய சேட்டுதங்களையோ கேட்டால் நம்முடைய பாபம் விலகுமோ, எப்படி கங்கையில நீராடினால் நம்முடைய பாபம் விலகுமோ, அதப்போல பகவானுடைய அடியவர்களுடைய பெருமையை கேட்டால் நம்முடைய பாபம்ங்கிறது விலகும். அதுக்கு மேல பக்தி வளரும். அதனால திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். திருக்கச்சி நம்பிகள் மூலமாக வரதராஜ பெருமாளுடைய அனுக்கிரகத்தை பெறுவோம். திருக்கச்சி நம்பிகள் திருவடிகளே சரணம்.